Hi student, welcome to all. 12th Maths, Chapter 10, Ordinary Differential Equations, சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள். சரி, இப்போ நம்ம இதில் போன கிளாஸ்ல டிகிரி ஆர்டர் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா? வரிசை படி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா எப்படி இருக்கும், அதனுடைய வரிசை படி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது அந்த வரிசை படியில் எக்ஸைஸில் இன்னும் சம் பாக்கி இருக்கு, அதை முடிச்சுட்டு அப்புறம் அடுத்தது கான்செப்டுக்கு போகலாம். இப்போ இதில் ஒரே ஒரு கான்செப்ட் ஒன்று, அதாவது டிகிரி ஆர்டர் டிகிரி வந்து பாலினாமியல் ஈக்குவேஷனா இருந்தாதான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். பாலினாமியல்னு எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிட்டேன் இல்லையா? பாலினாமியல் அப்படிங்கிறது பல்லுறுப்பு கோவை அப்படிங்கறத சொன்னோம். இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஆர்டர்ல இருந்ததுன்னா தான் நம்ம போட முடியும். என்ன, அதாவது எப்படி இருக்கக்கூடாதுன்னா, இப்ப டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இந்த சைனுக்குள்ள இதை அடப்பட்டுட்டா, இந்த மாதிரி அடப்பட்டுட்டா அதுக்கு என்ன கண்டுபிடிக்க முடியாது, நம்மளால ஆர்டரும் டிகிரியும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? அப்படிங்கிற கண்டிஷன் நம்ம போன தடவை பார்த்தோம். இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இது பாலினாமியல்ல வராது. இந்த மாதிரி உள்ள வந்து சைனோ, இந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் எது வேணாலும் வரலாம், சைன் காஸ் டான் எது வேணாலும் வரலாம். அது உள்ள இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் உள்ள அடைச்சிட்டோம்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, இதுக்கு டிகிரி ஆர்டர் கிடையாது, டிஃபைன் பண்ண நம்ம முடியாது. ஆர்டர் கூட சொல்லிடலாம். ஆர்டர் இதை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம், 2 அப்படின்னு சொல்லிடலாம். டிகிரி ஆனா மென்ஷன் பண்ணக்கூடாது நம்ம, ஏன்னா அதுல ஒரு டி ஸ்கொயர்ட் எக்ஸ் ஒய் டி டி இருக்கு. அதனால நம்ம ஆர்டருங்கிறது நம்ம சொல்லலாம், டிகிரி வந்து நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. அப்படிங்கிறத நோ டிகிரி அல்லது நாட் டிஃபைன் டிகிரி அப்படிங்கறத நம்ம எழுதணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ அதே மாதிரி சம் நமக்கு இங்க வருது, அதனாலதான் நம்ம முன்னாடியே சொல்லிட்டாங்க. 10.1 sum number 1. இதுல வந்து தேர்ட் சப்டிவிஷன் போடுறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு சப்டிவிஷன் போன கிளாஸ்ல போட்டாச்சு, அதனால இப்ப தேர்ட் சப்டிவிஷன் போடலாம். டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் is equal to x into sin d squared y by dx square. ஓகே, இதான் சம. இப்ப இதுல வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. இப்ப சொன்னா நம்ம கான்செப்ட் இதுல வருதா? ஓகே, இதுல என்ன செய்யலாம்னு சொல்லியிருக்கேன், ஆர்டர் டிகிரி கண்டுபிடிக்கணும். ஓகேமா? ஆர்டர் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டேன். ஆர்டருங்கிறது இதுல இருந்து மென்ஷன் பண்ணலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு டி ஸ்கொயர்டு எக்ஸ் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இங்க ஒரு டி ஸ்கொயர்டு எக்ஸ் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அதை வச்சு நம்ம ஆர்டர் என்ன சொல்லிடலாம், ரெண்டுமே ஒரே சேமா இருக்கிறதுனால நம்ம அதை வச்சு ஆர்டர் 2 அப்படிங்கறத சொல்லிடலாம். ஆனால் டிகிரியை மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா இங்க டிகிரி இதனுடைய ஆர்டர் இது இந்த டேர்மே இல்லைன்னா வெறும் எக்ஸ்ன்னு இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், டிகிரியும் 2 ஆர்டரும் 2ன்னு எழுதிடலாம். ஆனால் இந்த சைனோட இப்பதான் சொன்னேன், இந்த மாதிரி டி ஸ்கொயர்டு ஒய்யோ அல்லது டிஒய் பை டிஎக்ஸ், இங்க ஒரு டி பை டிஎக்ஸ் இருந்து இங்கேயும் டிஒய் பை டிஎக்ஸ் இருந்து லாக் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு நம்மளால டிகிரி சொல்ல முடியாது. அதனால இந்த மாதிரி சைன் உள்ள இதை லாக் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன பண்ண முடியாது, டிகிரி மென்ஷன் பண்ண நம்மளால முடியாது. அப்ப டிகிரி நாட் டிஃபைன்ட் அப்படிங்கறத நம்ம எழுதிடணும். ஓகேவா? டிகிரி நாட் டிஃபைன்ட், டிகிரி வந்து நம்மளால சொல்ல முடியாது அப்படிங்கறத எழுதிட வேண்டியதான். சரி, ஏங்கிறத அந்த ரீசன் சொல்லிட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி சைன் உள்ளியோ காஸ் ட்ரிக்னாமெட்ரி எனி ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் அது உள்ள இந்த மாதிரி பிராக்கெட் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதனால நம்ம டிகிரி சொல்ல முடியாது. சரி, ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. dy by dx whole power 1/2 ரூட்ல கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்த ஸ்டெப் ஹோல் பவர் கொண்டு வந்துரும். ரூட் ஆஃப் -4 dy by dx -7x ஈக்குவல் டு 0. சரி, இப்போ இதுல டைரக்டா நம்மளால ஆர்டர் டிகிரி கண்டுபிடிக்க முடியுமானா முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ரூட்ல இருந்ததுன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி ஹோல் ஸ்கொயர் ஹோல் கியூப் இப்படி இருக்கலாம். அந்த பவர் அடுக்குல வந்து நம்ம போடக்கூடிய பவர் இருக்கு இல்லையா, டிகிரி கண்டுபிடிக்கிறதுல எல்லாமே முழு நம்பரா இருக்கும். ஓகேவா? ஃபிராக்ஷனும் இருக்கக்கூடாது, ஃபிராக்ஷனா பின்னம். ஓகேவா? இப்ப இதை எப்படி போடலாம், ரூட் எப்படி போடலாம், டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் பவர் 1/2ன்னு போடலாம் இல்லையா? அப்ப இந்த ரூட் ஆஃப் 1/2 போட்டா 1/2 போட்டா என்ன இருக்கு, இங்க ஃபிராக்ஷன்ல இருக்கு, பின்னத்துல இருக்கு. பின்னத்துல இருந்தா நம்மளால டிகிரி கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? சரி, அப்ப என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையும் எந்த செய்யுமோ அந்த சைடு எடுத்துட்டு போயிடுவோம். எடுத்துட்டு போனா என்ன ஆகும், 4 × dy by dx
பிளஸ் 7x ஆயிடும். ஓகேவா? சரி, இங்க 2 மைனஸ் இந்த பக்கம் போகும்போது பிளஸ் ஆயிடும். இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சம் போட்ட மாதிரி இப்ப இதுல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பின்னத்தை வந்து நம்ம முழு ஹோல் நம்பரோ நேச்சுரல் நம்பரோ ஏதோ ஒண்ணு முழு நம்பரா நம்ம கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது அந்த 2 இந்த 2 என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும், பேலன்ஸ் 1 வந்துடும். அப்ப என்ன பண்ணும் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் முன்னாடி இருந்ததுல எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல 3/2 அப்படின்னு இருந்தது போன சம்ல. அப்ப என்ன பண்ணும், 3ஆல நம்ம ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, 3ஆல ரைஸ் பண்ணோம்னா 1/3 அப்படின்னு வரும். இந்த இடத்துல 1/3 3 கேன்சல் ஆகி 2ன்னு வந்துரும்னு சொன்னோம் இல்லையா, அது ரைசிங். இது வந்து டைரக்டாவே நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணாலே என்ன ஆகும், கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க என்ன ஆகும், ஸ்கொயரிங் பண்ணணும். ஹோல் ஸ்கொயரிங், இங்க 2 போட்டா என்ன அர்த்தம், அது ஒரு நம்பருக்கு மேல 2 போட்டா அது ஸ்கொயர் தானே. அப்ப ஸ்கொயரிங் ஆன் போத் சைட், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். இது வந்து ஸ்கொயரிங். ஸ்கொயரிங் ING, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஓகேவா? பண்ணிடலாமா? ஓகே, பண்ண என்ன வருங்க, dy by dx whole power 1/2 into 2. அந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிடும். இங்க என்ன வரும், ஈக்குவல் டு 4 into dy by dx பிளஸ் 7x. இங்கேயும் ஸ்கொயர் பண்ணும், ஏன்னா போத் சைட்னா ரெண்டு பக்கமும். ஒரு பக்கம் மாத்தினீங்கன்னா வேல்யூ மாறிடும், அதனால மதிப்பு மாறாம இருக்க ரெண்டு பக்கம் மாத்திருங்க. அப்ப இங்க என்ன வரும், dy by dx ஈக்குவல் டு 4 into dy by dx. இதை கூட நம்ம டேர்மா, அதாவது a plus b ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலாவை விரிவாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆயிடும். a ஸ்கொயர்டு. ஓகேவா? அப்ப என்ன வரும், 4 dy by dx whole squared, a squared plus 2ab, 2ab, b என்ன, adx plus b squared. இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. நமக்கு வேண்டியது என்ன, அந்த dy by dx கம்பேர் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேவா? சரி, இப்ப நம்ம a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. சரி, நம்ம இதை விரிவாக்கெல்லாம் போட வேண்டாம், இதை மட்டும் நம்ம போட்டாலே போதுமானது. ஓகேவா? முடிஞ்சிருச்சா? இங்க வந்து ஸ்கொயர் இருக்கு, தெரியுதா? ஓகே, இப்ப இதுல கம்பேர் பண்ணணும், எது வந்து ஹையஸ்ட் டிகிரி, அதான் ஆர்டர் கண்டுபிடிச்சலாம். ஆர்டர் வந்து இதுல ஒரு dy by dx, இதுல ஒரு dy by dx இருக்கு. ஓகேவா? சரி, இப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துலயுமே dy by dx இருக்கிறதுனால ஆர்டர் கண்டிப்பா என்னதான் இருக்கு, 1 தான் இருக்கு. அப்ப டிகிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டிகிரி எப்படி கண்டுபிடிக்கணும், ஹையஸ்ட் ஆர்டருக்கு மேல உள்ளதான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்ப ஹையஸ்ட் ஆர்டர் இதுல ஒரு dy by dx, இதுல ஒண்ணு இருக்கு. அப்ப நம்ம எதை எடுத்துக்கணும், எது வந்து ஹையஸ்ட் ஆர்டர் அதோட. சரி, இப்ப இதுல ஆர்டர் இது வந்து 4 ஸ்கொயர் டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ். இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கொயர்ட் இங்க இருக்கு இல்லையா, அப்ப டிஒய் இதை வந்து உள்ள கொண்டு வர முடியாது. இது அப்படி போட்டீங்கன்னா ஸ்கொயர்டுங்கிறது மேல இருக்கு இல்லையா, அப்ப இதனுடைய ஆர்டர் என்ன இருக்கு, எது அதிகமா இருக்கோ அதான் நம்ம போடணும். இதுல வந்து பவர் எத்தனை இருக்கு, 1 தான் இருக்கு. இதனுடைய பவர்லயும் 1 தான் இருக்கு. அப்ப எது அதிகமா இருக்கு, 2 தான் அதிகமா இருக்கு இல்லையா. நம்ம வந்து வேற வேற நம்பர் இருந்ததுன்னா நீங்க ஹையஸ்ட் பவர். இப்போ ஒருவேளை இங்க டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கு, இதுல ஒரு டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு உள்ள ஸ்கொயர்டு இருந்ததுன்னா நம்ம இதை தான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணணும். இப்ப உள்ள ஸ்கொயர்டுங்கிறது எங்கேயுமே இல்ல, அதனால நம்ம ஆர்டர் 1ங்கிறது கன்ஃபார்ம் பண்ணி போடலாம், ஏன்னா எல்லாத்துலயுமே 1 தான் இருக்கு. அடுத்தது டிகிரி வரும்போது என்ன பண்ணணும், நம்ம எது ஹையஸ்டா இருக்கோ அது போடணும். இங்க இப்ப வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதுல எது ஹையஸ்ட்னு பார்க்கணும். அப்ப ஹோல் ஸ்கொயருங்கிறது 2 தான் பெருசு, 1 விட 2 தானே பெருசு. அப்ப டிகிரி என்னதான் போட்டாகணும், நம்ம 2 தான் போடும். இதெல்லாம் நீங்க விரிவிச்சு போடணும்னு அவசியம் இல்லை, நமக்கு வேண்டியது இது ஒண்டிதான். இங்க ஒரு 4 ஸ்கொயர், இந்த 4க்கும் ஸ்கொயர் உண்டு, டிஒய் பை டிஎக்ஸ்க்கும் ஸ்கொயர் உண்டு. இப்ப டிகிரி என்னது, 2. அவ்வளவுதான். ஓகேவா? நீங்க இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு என்ன பண்ணும், சில நம்பருக்கு நேரடியா ஆர்டர் டிகிரி வரும், சில இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஓகேவா? இந்த சம் புரியுதா? ஓகே, 4th சம் ஓவர். 3rd சம்மும் நம்ம 4th சம்மும் போட்டாச்சு. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் 5th சம் போட போறோம். 5th சம் ஈஸி தான், டைரக்டா வர மாதிரி தான் இருக்கு. சரி, நம்ம போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 லைன்ஸ் தான் வரும், எல்லாமே சிம்பிளான சம்மா தான் இருக்கும். ஓகே, அடுத்தது ஒன்னுலயே எல்லாமே சப்டிவிஷன் எல்லாம் கொடுத்துருக்கு, அதனால நம்மளும் அதே மாதிரி போட்டுக்கோம். 5th சப்டிவிஷன், y into
dy by dx plus dy by dx whole cube இல்ல இதுல x by ன்னு கொடுத்துருக்கு இல்லையா? ஓகே, ஈக்குவல் டு x by நம்ம இதை போட்டுட்டு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். சம்ம ஃபர்ஸ்ட் எழுதிப்போம். எப்படி கொண்டு வந்தாங்கன்னு அப்பதான் தெரியும். டைரக்டா நம்ம சொல்யூஷனுக்கு வந்ததுன்னா சம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியாம போயிடும். x by dy by dx plus dy by dx whole cube. சரி, இப்ப இது எந்த ஆர்டருமே இல்ல. இந்த மாதிரி ஆர்டர் இந்த மாதிரி இருந்தா டிகிரி கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது இல்லையா? சரி, இப்ப இதை ஒரு ஆர்டர் கொண்டு வரும். இப்ப ஆர்டர் கொண்டு வரணும்னு என்ன பண்ணலாம்? இது வந்து அப்படியே வச்சுப்போம். இது வந்து டிவைட்ல தானே இருக்கு, அப்படியே கொண்டு வந்து இங்க மல்டிப்ளை ஆக்கலாமா? ஓகே, அப்ப என்ன வரும்? இப்ப பாருங்களேன், 2x plus 1 equal to 1/2. ஏதாவது ஒரு நம்பர் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? நம்ம இந்த 2 அப்படியே கொண்டு வந்து என்ன செய்வோம்? அந்த சைடு கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுவோமா இல்லையா? மல்டிப்ளை பண்ணி இது பிராக்கெட்ல இருந்து அந்த 2 கொண்டு போய் இங்க மல்டிப்ளை பண்ணுவோம். அதே சேம் ப்ரொசீஜர் ஒரு நம்பர் கீழே இருக்கு, டினாமினேட்டர்ல இருக்கு, அப்படியே கொண்டு வந்து இதோட மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? சரி, y into dy by dx multiply இந்த term dy by dx plus dy by dx whole cube equal to x. இந்த x போட்டுருவோம். இதான் இங்க கொண்டு வந்து பெருக்கிட்டோம். ஓகே, அடுத்தது இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம். சரி, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம்? இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரி, இதை மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? y இன்ட்டு இங்க ஒரு dy by dx இருக்கு, இங்க ஒரு dy by dx இருக்கு. dy by dx ஹோல் ஸ்கொயர். இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, dy by dx ஹோல் ஸ்கொயர்னாலும் d ஸ்கொயர்ட் y by dx ஸ்கொயர்னாலும் வேற. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து இதனுடைய ஆர்டர் வந்து 1, இதனுடைய ஆர்டர் 2. அதனால ஸ்கொயர் பண்ணா நான் ஸ்கொயரை உள்ள போட்டுக்கிறேன் மிஸ்ன்னு சொல்லக்கூடாது. இது வேற, இது வேற. இது ஃபர்ஸ்ட் ஆர்டர், இது செகண்ட் ஆர்டர். நான் ஆர்டர் சொல்லியிருக்கேன் முன்னாடியே இல்லையா? இந்த ஆர்டர் 1 இருக்கிறதுனால இது ஃபர்ஸ்ட் ஆர்டர், இதுல ஆர்டர் 2 இருக்கிறதுனால இது ஆர்டர். இது வேற, இது வேற. அதனால ரெண்டும் ஒண்ணு கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரெண்டும் நாட் ஈக்குவல் டு. ஓகேவா? ஸ்கொயர் பண்றதுன்னு உள்ள போட்டுறாதீங்க மறந்துட்டு. ஒன்னு இந்த மாதிரி மாத்தி போட்டாலும் ஆன்சர் தப்பு போட்டுருவாங்க. அதனால கேர்ஃபுல்லா போடுங்க. ஓகேவா? சரி, பிளஸ் இது நம்பர் இங்க இதை கொண்டு போய் இங்க மல்டிப்ளை பண்ண மாதிரி அடுத்தது அதையும் கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. y இன்ட்டு இங்க ஒரு dy by dx இருக்கு, இங்க ஒரு dy by dx ஹோல் கியூப் இருக்கு. அப்ப இங்க ஒண்ணு பவர்ல இருக்கிறது அர்த்தமா? ரெண்டு கூட்டா 4 வருமா? dy by dx ஹோல் பவர் 4 ஆயிடும். ஓகேவா? தெரியுதா? இங்க ஒரு 3, இங்க ஒரு 1 இருக்கு, 4 ஆயிடும். ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இதுல எது டிகிரி எதுன்னு டைரக்டா நம்ம பண்ணிடலாம். இதுல ஹையஸ்ட் ஆர்டர்ங்கிறது நம்ம ரெண்டுமே dy by dxங்கிறதுனால ஆர்டர் கண்டிப்பா என்னதான் வரும்? 1 தான் வரும். டிகிரி என்ன? ஹையஸ்ட் ஆர்டர், அதாவது வரிசை, இது படி இல்லையா? சரி, ஹையஸ்ட் ஆர்டரோட பவர்ல உள்ளதுதான் அது. இப்ப இதுல வந்து 2 இருக்கு, ரெண்டுமே இது ஒண்ணுதான், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா பவர்ல இதுல 2 இருக்கு, இதுல 4 இருக்கு. அப்ப நம்ம எதுதான் எடுக்கணும்? 4 தான் எடுக்கணும். ஓகேவா? வேற வேற இருந்ததுனால இப்ப சப்போஸ் இதுல வந்து y இன்ட்டு டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் பவர் 4 எல்லாத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும், எப்படி வந்தா எப்படி வரும் அப்படின்னு. ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். இப்ப இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இதுக்கு பதிலாக இப்படி இருக்கு. இப்ப இதுல என்ன பண்ணுவீங்க? ஆர்டர் என்ன? 2. இப்ப இதனுடைய பவர்ல என்ன இருக்கோ அதான் டிகிரியில எடுக்கணும். இப்ப இதுல இருந்து என்ன வரும்? ஆர்டர் ஈக்குவல் டு 2, டிகிரி ஈக்குவல் டு என்னது? 1. எதுக்கு இந்த மாதிரி வந்ததுன்னா? ஆனால் இங்க என்ன இருக்கு? dy by dx ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்ப இது வேற, இது வேறன்னு சொல்லியிருக்கனா? அப்ப இதுல வந்து எது பவர்ல அதிகமா இருக்கோ அதுதான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ரெண்டும் பேஸ் ரெண்டும் ஒன்னா இருக்க சமயத்துக்கு பவர்ல எது அதிகமா இருக்கோ அதான் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த கன்ஃபியூஷன் நீங்க நீக்கிக்கணும். ஓகேவா? இது இதே மாதிரி இருந்தா அந்த எப்படி பண்ணணும், இதே மாதிரி வந்தா எப்படி பண்ணணும். புரியுதா ரெண்டுக்கும் எப்படி வருதுன்னு? ஓகே, அவ்வளவுதான். இன்னும் சம் ஓவர். 5th சப்டிவிஷன் இது. சரி, ஓகே. அடுத்தது 6th சப்டிவிஷன் போட போறோம். 6 கூட நான் சொல்லிடுறேன் எப்படி போடணும். ஏன்னா எல்லா சம்மும் நம்ம ஒரு மாடல் சம் நீங்க போட்டீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறது தெரியும். நான் புக்கை காட்டி 6th சம் எப்படி போடணும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிட்டேன். 6th 7th சொல்லிடுறேன். 8 வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அதை நான் போடுறேன். ஓகேமா? உங்களுக்கு புக்ல காட்டி எப்படி போடணும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தது. ஓகேவா? எல்லாம் இது வரைக்கும் போட்டோம். 5th சப்டிவிஷன் வரைக்கும் போட்டோம். ஓகேவா? சரி, இப்ப பாருங்க 6th சப்டிவிஷன் ஒண்ணுமே இல்லை. என்ன செய்யணும் தெரியுமா? இந்த டேர்மை அப்படியே வச்சுக்கணும்.
இந்த டேர்ம் என்ன பண்ணும், ரைட் சைட் கொண்டு போயிடுங்க. இந்த டேர்ம் என்ன பண்ணும், ரைட் சைட் கொண்டு போனா என்ன ஆகும், மைனஸ் வரும். ஓகேவா? இதுல என்ன ஆயிடும், இது ரெண்டும் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இது ரெண்டு கேன்சல் என்ன இருக்கும், 1 + dy / dxன்னு இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப என்ன பண்ணும், அதுல நீங்க என்ன பண்ணும், ரெண்டுத்தையுமே இது ரெண்டையும் கேன்சல் ஆகி பேலன்ஸ் என்ன இருக்கும், ஒரு 2 ஒண்ணு இருக்கும். ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் நீங்க போகணும். ஓகேவா? சரி, நானே போட்டுறேன், ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும் இது. நீங்க இந்த 2 இருக்கு, திருப்பி ஒரு ஸ்கொயர் பண்ணணும், நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்க, நானே போட்டுறேன். அடுத்த சம் வேணா நீங்க போட்டு, இந்த கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கன்ஃபியூஷன் எல்லாம் போட்டுதான் ஆகணும், வேற வழி. இந்த ரைசிங் ஸ்கொயரிங் அதெல்லாம் வரும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. ஓகேவா? சரி, ஒரு 2 ஸ்டெப்ஸ் தான் முடிஞ்சிடும், ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, நானே போடுறேன். 6th சப்டிவிஷன், ஏன்னா ஆர்டர் டிகிரில போய் நீங்க தப்பு பண்ணிட்டு மார்க் போடக்கூடாது உங்களுக்கு, அதனால சரி நானே போடுறேன். சரி, ஓகே. சம் என்ன பண்ணோம், சம் என்ன இருக்கு, x² d² y / dx² பிளஸ் 1 + dy / dx ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 ஈக்குவல் டு 0. சரி, இப்ப என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இதை அப்படியே வச்சுங்க, இது அந்த சைடு போனா மைனஸ் ஆயிடும். ஓகேவா? x² d² y / dx² ஈக்குவல் டு மைனஸ், இந்த பிளஸ் இந்த பக்கம் வந்தா மைனஸ் ஆயிடும். இதை ஒரு பிராக்கெட்டா போட்டுங்க, 1 + dy / dx ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2, இந்த பிராக்கெட் அப்படியே இருக்கும். இப்ப இந்த 2 இந்த 2 என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும், பேலன்ஸ் உள்ளதை அப்படியே வச்சுங்க. ஓகேவா? சரி, இது வந்து இந்த 2 அடிக்க கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மேல உள்ள 2, அதாவது இப்படி இருந்தா அடிக்கலாம். எப்படி, சிங்கிள் டேர்ம், அதாவது 2/2 ஹோல் பவர் 1/2 அப்படின்னு இருந்தா இதை இது பண்ணலாம். ஆனா இந்த டேர்ம்ல ஒரு 1 + dy / dx, இந்த 1/2 எதுக்கும் உள்ளது, இந்த 1க்கும் உள்ளது. அதனால இது எந்த மாடல்ல இருக்கதா இருக்கும், a + b ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு ஒரு மாடல்ல ஞாபகம் வச்சுங்க. அப்ப இந்த 1/2 வந்து இதுக்கும் உரியது, இதுக்கும் உரியது, அதனால என்ன பண்ணக்கூடாது, கேன்சல் பண்ணக்கூடாது. இப்ப அடுத்தது நம்ம இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி சிங்கிள் டேர்மா இருந்தாதான் என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணுவோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த dy / dx ஹோல் ஸ்கொயர் மட்டும் இருந்தா நீ கண்டிப்பா அடிக்கலாம். இந்த 1 + சேர்ந்து இருக்கிறதுனால அடிக்க கூடாது. இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். எப்படி இருந்தாலும் நம்ம இதை கேன்சல் பண்ணாதான் நம்ம டிகிரி கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ண போறோம், போன சம் மாதிரி ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போட போறோம். அப்ப போட்டா என்ன ஆகும், x² d² y / dx² ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இதுல மைனஸ் அப்படியே போட்டுங்க, 1 + dy / dx ஹோல் ஸ்கொயர், இதுல ஒரு 1/2, இதுக்கு ஒரு ஸ்கொயர். பாருங்க எத்தனை டேர்ம் வருது பவர்ல, எந்த பிராக்கெட்டும் மாத்திராதீங்க. இந்த பிராக்கெட்ல போட்டிருக்கேன் ஸ்கொயர்டு, உள்ள வந்து ஏற்கனவே உள்ளதா அப்படியே எழுதிருக்கேன், இது z கிடையாது 2, எல்லாமே 2 தான். ஓகேவா? சரி, ஓகேவா? சரி, இப்ப என்ன பண்ணலாம், இப்ப தாராளமா அடிக்கலாம். ஏன்னா இங்க பவர்ல இது ரெண்டும் சேர்ந்து ஹோல் பவர்ல தான் 1/2 இருக்கு, அதுக்கு பவர்ல இருக்கு, அதனால இது ரெண்டும் இப்ப அடிக்கலாம். இப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு, இதெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம், அதெல்லாம் சுருக்கலாம் வேண்டாம் எல்லாமே. ஓகேவா? x² ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்ப என்ன பண்ணிக்கலாம், இந்த மைனஸ் இந்த ரெண்டையும் கேன்சல் பண்றதுக்கு மைனஸ் என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். இந்த 2 ஸ்கொயர் கேன்சல் பண்ண மாதிரி இந்த மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும், பிளஸ் ஆயிடுனா மீது என்ன இருக்கும், 1 + dy / dx ஹோல் ஸ்கொயர், இது ஒண்டிதான் இருக்கும். இந்த ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸும் பிளஸ் ஆயிடுது. ஓகேவா? இப்ப நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாமா, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம டிகிரி போது ஆர்டர் டிகிரி கண்டுபிடிச்சலாம். ஆர்டர் என்ன இருக்கு, ஓகேவா? ஆர்டர் இங்க வந்து என்ன இருக்கு, ஹையஸ்ட் டிகிரி என்னவோ அதான் ஆர்டர் இல்லையா. இப்ப இதுல ஒரு ஸ்கொயர் இருக்கு, இதுல ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன வரும், ஆர்டர் 2. ஏன்னா இதுல dy / dx நீங்க இந்த பக்கமே வர வேண்டாம், ஏன்னா இதை விட இது பெருசா இருக்கு. அப்ப இங்க என்ன வரும், 2 இருக்கிறதுனால ஆர்டர் கண்டிப்பா 2. இதனுடைய பவர்ல உள்ளதான டிகிரி, இதனுடைய பவர் டிகிரி 2. அப்ப டிகிரி என்னது, புரியுதா என்னன்னு, புரியுதா? இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். சாரி, இதுல வந்து டிகிரி வந்து இங்க ஒரு, ஓகே ரைட் தான், ஏன்னா இங்க இது ஹோல் பவர் 4 வராது. ஏன்னா இங்க வந்து இங்க இது ஆர்டருக்குரியது, இங்க உள்ளது டிகிரிக்குரியது. எக்ஸனுடைய இதுல போட்டாதான் 4 வரும். ரைட் தான், அவ்வளவுதான், முடிஞ்சுச்சா? புரியுதா? கம்பேர் பண்ணும்போது d² y-யும் d² y / dx² dy / dx தான் கம்பேர் பண்ணணும். அப்ப இதுல விட ஆர்டர் வந்து இதான் பெருசு, அது முடிச்சாச்சு 2. அப்ப இதனுடைய பவர்ல உள்ளதை நான் டிகிரியில எழுதுவோம், இதுக்கு நம்ம வரவே மாட்டோம்.
ஹையஸ்ட் எடுத்தாலே இங்க வரணும்னு அவசியம் இல்லை. அப்ப இங்கதான் எடுப்போம் கண்டிப்பா. இதனுடைய பவர்லயும் 2 இருக்கிறதுனால 2 தான். ஓகேவா? புரியுதா? இப்ப இந்த இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. ஃபர்ஸ்டே இது ரெண்டையும் அடிக்க கூடாது. ஏன்னா 1 + இதோட ஜாயின் பண்ணிருக்கிறதுனால அடிக்க கூடாது. நம்ம அடுத்தது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். இது வந்து ஸ்கொயரிங்னா 2 பக்கமுமே வர்க்கம் எடுக்க. தமிழ்ல என்ன, இருபுறமும் வர்க்கம் எடுக்க அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா? ஸ்கொயரிங் எழுதிட்டா? ஓகே, அவ்வளவுதான். சரி, ஓகே. இப்ப லாஸ்ட் சம் ஒண்ணு பாக்கியிருக்கேன், அதை நான் போட்டுறேன். நடுவுல வந்து 7th சப்டிவிஷன் நீங்க போட்டுங்க. ஓகேவா? சரி, அது இதே மாடல்ல தான் வரும். லாஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், அதை நான் போட்டுருக்கேன். இல்ல, 7th ஒண்ணு இருக்கு இல்லையா, நம்ம 6 தான் போடுறோம். மொத்தம் வந்து 10 சம் இருக்கு. அதனால இது வந்து ஒண்ணு டிஃபைன் வருது, அதை நான் சொல்லிடுறேன் புக்லயே பார்த்து. 8வது கணக்கு பாருங்க, புக்ல பார்த்து நான் சொல்லிடுறேன் என்னன்னு. இது போட்டாச்சா? ஓகே, அடுத்தது இந்த சம் இது போட்டுருங்க நீங்க. இது என்ன பண்ணும், ஹோல் பவர் 1/2 வரும். ரூட் என்ன பண்ணும், ஹோல் பவர் 1/2 வரணும். அப்புறம் என்ன பண்ணும், ரைசிங் 2. ஓகேவா? 1/2னா வர்க்கம் எடுக்கணும். ஏன்னா 1/2னா 2 கேன்சல் ஆகும். கீழே உள்ள 2 கேன்சல் ஆனோம்னா 2ஆல பெருக்கினா தான் கேன்சல் ஆகும். அப்ப 2 பக்கமும் வர்க்கம் பண்ணணும். வர்க்கம் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் வரிசையா இது கண்டுபிடிக்க வேண்டியதான். ஓகேவா? புரியுதா? இப்ப இது போட்டாலும் எங்கேயோ ரைசிங் ஸ்கொயர் சம் போட்டோமே, அதே மாதிரி தான் இது. ஓகேவா? மேல போட்ட அதே மாடல், அந்த மாடலை போட்டுங்க. இப்ப 8th சம்பா வந்து காசுக்குள்ள அடைச்சிட்டாங்க. ஓகேவா? நீங்க சம்ம பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம், டிஃபைன்டா நான் டிஃபைன்டானு. காசுள்ள dy/dx வந்துருச்சு. அப்ப கண்டிப்பா என்ன கண்டுபிடிக்க முடியாது நம்மளால, டிகிரி கண்டுபிடிக்க முடியாது. ஆர்டர் சொல்லிடலாம். ஆர்டர் வந்து இதை விட இதுதான் பெருசு. அப்ப ஆர்டர் என்னது, 2. டிகிரி தான் நாட் டிஃபைன். ஓகேவா? அப்ப 8th சம் வந்து ஆர்டர் 2, டிகிரி நாட் டிஃபைன். போடலாமா? சரி, ஓகே, முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த சம் நீங்களே போட்டுருங்க. அடுத்தது லாஸ்ட் சம் நான் போடுறேன். இது இ பவர் அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த மாதிரி சம் கேட்கலாம். இந்த சம் நான் போடுறேன். டிகிரி அளந்த தமிழ்ல தெரியும் உங்களுக்கு, வரிசை படி. அதனால அது நான் காட்டல, தமிழ் மீடியம் பார்த்தேன். சரி, லாஸ்ட் 10th சம். 1ல 10வது சப்டிவிஷன். எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் xy dy/dx. எல்லாமே இ பவர்ல தான் இருக்கு. ஓகேவா? எல்லாம் இ பவர்ல தான். சரி, ஒரு நல்ல ஞாபகம் வச்சுங்க, இந்த இ பவரை நம்ம எப்போதுமே இந்த இ எக்ஸ்பொனன்ஷியல், அது இன் பேரு, எக்ஸ்பொனன்ஷியல் பேரு, இது பேரு அடுக்கு, இந்த இதுக்கு மேல இருக்குது. சரி, இப்ப இந்த மாதிரி வந்தாலே இதை நீக்கணும்னாலே நம்ம மடக்கை லாக் அப்படின்னு ஒண்ணு எடுக்கணும். அது எடுத்தீங்கன்னா இது என்ன அர்த்தம் தெரியுமா, லாக் இ அப்படின்னு வந்ததுனாலே நம்ம இந்த லாகுக்கு மேல உள்ள, இப்ப இ பவர் எக்ஸ், லாக் இ பவர் எக்ஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப நீங்க இந்த பேசில இதுலயும் ஒரு இ இருக்கிறதா அர்த்தம், அந்த மாதிரி இருந்தா. ஓகேவா? லாகி எக்ஸ் அப்படின்னு இருக்குன்னா இப்ப என்ன அர்த்தம்னா இதனுடைய மதிப்பு அப்படியே என்னன்னு அர்த்தம்னா லாக் இ ரெண்டும் சேம் நம்பரா இருக்கிறதுனால இதனுடைய மதிப்பு 1. அப்ப மிச்சம் என்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே போட்டுற வேண்டியதான். புரியுதா? இப்படி இருந்தாலும் சரி, அல்லது லாக் இ பவர் எக்ஸ் இப்படி இருந்தாலும் சரி, இதனுடைய மதிப்பு நம்ம இது ரெண்டையும் என்ன பண்ணிடலாம், எடுத்துட்டு அதுக்கு மேல பவர்ல உள்ள வேல்யூவை அப்படியே போட்டா போறோம். இதுதான் இதனுடைய மெத்தட். புரியுதா? லாக் இ எடுத்தோங்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா சொல்லியிருக்கேன். ஓகேவா? பேஸும் இந்த இதுலயும் ஈக்குவலா வந்தா அதனுடைய வேல்யூ 1 லாக்ல. அதனால நம்ம என்ன பண்ணோம், இந்த இ எடுக்கணும்னாலே லாக் மடக்கை எடுக்கணும். ஓகேவா? மடக்கை ஒரு பக்கம் எடுத்தா வேல்யூ மாறும். அதனால 2 பக்கமே என்ன பண்ணும், மடக்கை லாக் எடுக்கும். ஓகேவா? சரி, இப்ப லாக் எடுக்க போறோம். லாக் எக்ஸ் ஈக்குவல் டு, லாக முதல்ல எழுதிங்க, அப்புறம் நம்ம எதை எடுக்கணுமோ எடுத்துடலாம். லாக் இ பவர் எக்ஸ் ஒய் இன்ட்டு dy/dx போட்டாச்சா லாக்? ஓகே, இதுல அந்த சைட்ல ரஃப்ல வேணா எழுதிங்க, தெரியல. சரி, ஓகே. இப்ப என்ன பண்ணும், இந்த லாக் எக்ஸ் அப்படியே தான் வரும். இதை எடுக்க முடியாது, ஏன்னா லாக்ல பேஸ்ல இ வந்தாதான் நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இல்ல லாக் இன்னு வந்தாதான் எடுக்கலாம். இங்க வெறும் லாக் எக்ஸ் தான், இதை ஒண்ணுமே பண்ணக்கூடாது, அப்படியே தான் வைக்கணும். இப்ப பாருங்களேன், இப்ப இதுல என்ன இருக்கு, லாக் இன்னு வந்திருக்கா. லாக் இ வந்து பக்கத்துல எதுக்கு வந்தாலும் அது ஒன்றையும் எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். இப்ப லாக் இ எடுத்துட்டு பக்கத்துல என்ன இருக்கோ அப்படியே எழுதுங்க. எழுதுனா வரும் xy இன்ட்டு dy/dx. முடிஞ்சிருச்சு. இது மெத்தட், இந்த பேஸ் வேணா எழுதிங்க என்ன ஃபார்முலா. சரி, ஓகே, இது முடிஞ்சிருச்சு.
அடுத்தது இது போட்டாச்சு. இப்ப இதுல வந்து என்ன பண்ணோம், ஆர்டர் டிகிரி எழுதணும். இப்ப ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, என்ன இருக்கு, dy/dx ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அப்ப என்ன ஆர்டர் என்ன, ஒண்ணுதான். இதனுடைய பவர்லயும் என்னதான், இங்கேயும் ஒண்ணுதான், இங்கேயும் ஒண்ணுதான். அப்ப ஆர்டரும் ஒண்ணு, டிகிரி என்னது, அவ்வளவுதான் ஆன்சர். வரிசையும் ஒண்ணுதான், பணியும் ஒண்ணுதான். புரியுதா? சும்மா இந்த கான்செப்டை மட்டும் எழுதுங்க. லாக் இ ஹோல் பவர் எக்ஸ் தான் ஆன்சர்ல இ. இதெல்லாம் வேணுங்கிறதுல இதை மெயினான கான்செப்ட் இதை ஒன்றே எழுதி லாக் இ எடுத்துட்டு மேல என்ன இருக்கோ அந்த வேல்யூ எழுதிக்கலாம். அதேபடிதான் இதை எழுதிப்போம். ஓகேவா? அவ்வளவுதான். ஆர்டர் டிகிரி இருந்து நம்ம மேக்ஸிமம் எல்லா சமம் போட்டாச்சு. நம்ம எது விடுபட்டிருக்கோம் அதை நீங்க ஹோம்ஒர்க் எல்லாம் போட்டு பார்த்துங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கான்செப்ட் வர போறோம். டெஃபினேஷன்லாம் இருக்குதுல, அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த எக்ஸசைஸ் போலாம். ஓகே, இது புரியுதா? சரி, ஓகே. அடுத்த கான்செப்ட் வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதாவது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட பிரிவுகள் என்னென்ன, எப்படி இப்படி டைப்ஸ்லாம் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுல சம்மும் வருது. ஓகேவா? சரி, கிளாசிபிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டினா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேவா? இதனுடைய வகை, கிளாசிபிகேஷனா வகைகள். ஓகேவா? சரி, இதை வந்து ரெண்டா பிரிக்க போறோம். ஓகேவா? என்ன ரெண்டா, ஒன்னு வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஓடிஇ, இன்னொன்னு வந்து பிடிஇ. ஆர்டினரி இது வந்து ஹெட்டிங் தான், பாடத்தோட ஹெட்டிங் தான், அதனால ஓடிஇ அப்படியே வச்சிருக்கோம். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்ஷியலி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டினா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேவா? இது வந்து தமிழ்ல வகைக்கெழு, வகைக்கெழு சமன்பாடு. அது பாடத்திலே இருக்கு, அதனால நான் ஃபுல்லா எழுதல. இது வந்து பகுதி, பார்ஷியல் அப்படின்னாலே பகுதியா இருக்கணும். பாதி பார்ட்டா, அப்படி பார்ட் அப்படின்னு சொல்றோம்னா ஒரு பகுதியா, அதனால பகுதி வகைக்கெழு, பகுதி வகைக்கெழு சமன்பாடு. ஓகேவா? சரி, இப்ப இந்த மாதிரி ரெண்டு பகுதியா பிரிக்கிறோம். இது என்ன, அது என்ன. இப்ப இதுல நிறைய வெரைட்டி இருக்கு, இதுல ஒண்ணு இருக்கு. இது வந்து இப்ப வராது உங்களுக்கு. இது வந்து மெயினான பார்ட்டை மட்டும் பாத்துங்க. இப்ப வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல தான் நிறைய இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இது புரியுதா? கிளாசிபிகேஷன் டிஃபரன்ஷியல்ல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இன்னொன்னு பார்ஷியலி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது வந்து வகைக்கெழு சமன்பாடு, இது பகுதி வகைக்கெழு சமன்பாடு. புரியுதா? சரி, ஓகே. இப்ப இதுல வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் அதுல உள்ள பிரிவெல்லாம் பார்ப்போம். ஓகேவா? சரி, இந்த டெஃபினேஷன் எல்லாம் படிச்சாதான் உங்களுக்கு உள்ள சம் போக போக என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இதுல உள்ள எக்ஸாம்பிள், அதாவது இதுல ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல உள்ள எக்ஸாம்பிள் எல்லாம் பார்க்க போறோம். எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். சரி, இப்ப நம்ம பேசிக்ல நான் சொன்னேன், அதாவது dy/dx அப்படின்னு ஒண்ணு சொன்னேன். இதான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னேன். இது எப்படி படிக்கணும்னு சொன்னேன், y வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸை பொறுத்து y மாறுபடும். ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு அப்படின்னா எக்ஸை பொறுத்து மாறுபடும். அதான் இதான் இதனுடைய விளக்கம் சொல்லிட்டேன் இல்லையா? இப்ப இது ரெண்டு, இது என்னன்னு சொன்னேன், டிபெண்டன்ட் வேரியபிள். இது என்னது, இண்டிபெண்டன்ட். இதெல்லாம் நான் பேஸ்ல சொல்லிட்டேன் முன்னாடியே, டிஃபரன்ஷியல் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன் இல்லையா? இது டிபெண்டன்ட் வேரியபிள், இது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஒய்ங்கிறது இதை சார்ந்துதான் இருக்கும், எக்ஸ்ங்கிறது தனியா எடுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லிட்டேன் இல்லையா? இப்ப இதை பொறுத்து என்ன பண்ண போறோம், இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் உதாரணம் பார்க்க போறோம். சரி, எப்படி பார்ப்போம், dy/dx பிளஸ் x²y ஈக்குவல் டு சைன் சி, ஏதாவது ஒரு வேல்யூ, அவ்வளவுதான். இப்ப இதனுடைய இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரே ஒரு, அதாவது ஒண்ணு, இதனுடைய ஆர்டர் என்ன, ஒண்ணு, இதனுடைய ஆர்டர் ஒண்ணு. வேற எங்கேயாவது dy/dx இருக்கா? இல்ல. அப்ப நம்ம இந்த வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள் சொன்னோம் இல்லையா, இதனுடைய டிகிரி, சாரி ஆர்டர், டிகிரி நம்ம இப்போதைக்கு தேவையில்ல. இப்ப ஆர்டர், இதனுடைய ஆர்டர் ஒன்னா இருந்ததுன்னா அது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். புரியுதா? அப்ப இதனுடைய ஆர்டர் ஒன்னு ஒண்ணுன்னு இருக்கு, வேற எங்கேயும் டிஃபரன்ஷியல் இல்ல, dy/dx இல்ல. அப்ப இதனுடைய ஆர்டர் என்னது, ஒன்னு, ஒண்ணுதான் இருக்கும். இந்த இதுல ஆர்டர் இருக்குன்னா அது மாதிரி ஆர்டினரி டிஃபரன்ஷியல். சரி, இப்ப இதுல இன்னொரு உதாரணம் தரலாம். dy/dx
இது ஒரு உதாரணம். அடுத்தது ஓகே, dy by dx plus 2y equal to e power minus x. இது ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஏன்னா இதுல என்ன இருக்கு? ஓகேவா, இதுல என்ன ஆர்டர் என்ன இருக்கு? ஒன்னு தான் இருக்கு இதுலயும். அப்ப இது வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஏன் வகைக்கெழு, சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். புரியுதா? சரி, இப்ப இது அடுத்தது வருது லீனியர். அதுக்கும் இதே மாதிரி தான் வரும். இப்ப நம்ம இதை முடிச்சிடுவோம் ஃபர்ஸ்ட். சரி, இது முடிஞ்சிச்சா? ஓகே, இப்ப சும்மா ஒரு 2 உதாரணம் மட்டும் பார்த்தா போறோம். கணக்கு இந்த மாடல்ல வந்தா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் சப்போஸ் கேட்கலாம் ஒன் வேர்ட்ல இந்த மாதிரி கொடுத்து இது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனான்னு கேட்கலாம். இல்ல 4 சப்டிவிஷன் கொடுத்து இது ஆர்டினரி இல்ல பார்ஷியல் அப்படிங்கறது தனித்தனியா 3 விடை கொடுக்கலாம். நீங்க அதுல இந்த இதை பார்த்துட்டு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதணும், அவ்வளவுதான். ஓகேவா? சரி, அடுத்தது பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது வந்து சும்மா ஹெட்டிங் மட்டும் நம்ம பார்த்துப்போம். இதனுடைய இது வந்து சம நம்ம இப்ப பார்க்கல. ஓகேவா? நம்ம ஆர்டினரி தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இது என்ன மாடல் இருக்குன்னு மட்டும் பார்த்துப்போம். பார்ஷியலி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் PDE. சரி, இப்ப இதுல என்ன அப்படின்னு சொன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தே சொல்லிடலாம். சும்மா இதுக்கு டெஃபினேஷன் எல்லாம் தேவையில்லை, உதாரணம் பாட்டு அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுட்டா போறோம். சரி, இப்ப பாருங்க, டோ u by டோ எக்ஸ் பிளஸ் டோ u by டோ ஒய் ஈக்குவல் டு 0. சரி, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஆர்டர் கண்டுபிடிக்கணுமா வேரியபிள் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு பார்க்கணும். அதுல அது இதுல எங்கேயுமே நம்ம போட முடியாதுன்னா ரெண்டுமே ஒரே வேரியபிள். இதுல யூன்னு ஒரு வேரியபிள் வந்து திரும்பி ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா? எக்ஸ் ஒய்ங்கிறது இதுங்க மாதிரி இருக்கு, ஆனா இங்க ஒன்னே திருப்பி வந்திருக்கு. நம்ம போனதுல வந்து டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஆர்டினரி டிஃபரன்ஷியல்ல இது ஒண்டி தான் இருந்தது. ஓகேவா? நம்ம அதனால இதை கம்பேர் பண்ணி ஆர்டர் 1 அப்படின்னு வச்சு போட்டுருக்கோம். இதுல 2 வந்திருக்கு இல்லையா? அப்ப மோர் தென் 1 நிறைய வந்திருக்கு நமக்கு ஆர்டர். இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப நம்ம இதை வந்து ஒண்ணுங்கிறது மென்ஷன் பண்ண முடியாது. இதுல எத்தனை இருக்கு? மோர் தென் ஒன் வேரியபிள். ஒன்னை விட அதிகமா வேரியபிள் இருக்கு, மாறிகள் இல்லையா? எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு, யூ இருக்கு, இது எல்லாமே வேரியபிள் தான் இல்லையா? அப்ப மோர் தென் 1 இருந்ததுன்னா அது வந்து என்னது? பார்ஷியலி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஒன்னை விட அதிகமான மாறிகள் இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? அத பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லலாம். ஓகேவா? சரி, இதுக்கு உதாரணம் ஒண்ணு கூட நீங்க எழுதிக்கலாம். அதாவது டோ ஸ்கொயர்ட் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர்ட் யூ பை டோ ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏதாவது ஒரு நம்பர் போட்டுக்கலாம் 2. ஓகேவா? இது வந்து நமக்கு வேரியபிள் யூ வந்திருக்கு, எக்ஸ் வந்திருக்கு, ஒய் வந்திருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு, அவ்வளவுதான். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் இல்லையா? ஆர்டர் 1, இது ஆர்டர் 2. இது வந்து மோர் தென் 1 வேரியபிள் தான். அப்ப இது வந்து கண்டிப்பா பார்ஷியலி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேவா? புரியுதா? இதனுடைய எக்ஸாம்பிள் வச்சு நீங்க அதை மட்டும் பார்த்துட்டா. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் லீனியர் ஈக்குவேஷன். இது வந்து நம்ம முன்னாடியே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா என்ன அப்படின்னு சொல்லும் போதே நான் சொல்லிட்டேன். லீனியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வரணும். லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேவா? லீனியர் டினா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேவா? சரி, லீனியர் LINEAR தெரியுதா? சரி, அதாவது நேரியல் வகைக்கெழு சமன்பாடு. நான் முன்னாடியே சொல்லி என்ன சொன்னேன்? AX plus BY equal to C. இது வந்து இந்த மாடல்ல இருக்கும் அப்படின்னு இந்த டிஃபரன்ஷியல் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது சொன்னேன் இல்லையா? சரி, இப்ப அதே மாதிரி இதுலயும் அதே சொல்ல போறோம். கிட்டத்தட்ட வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ரெண்டுமே ஒன்னா தான் இருக்கும். ஓகேவா? நீங்க அதை வச்சு நீங்க பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப இதுலயும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா dy by dx மாடல்ல தான் வரும். இப்ப பாருங்களேன், dy by dx பிளஸ் ky, ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, எது வேணாலும் கொடுத்துக்கலாம். 2. ஓகேவா? சரி, இப்படி இருக்கு. இப்ப இதுல வந்து ஆர்டர் என்ன இருக்கு? இதுலயும் 1 தான் இருக்கு. ஓகேவா? ஒரு வேல்யூ dy by dx தான் இருக்கு. இதனுடைய ஆர்டர் என்னது? 1 தான். ஓகேவா? அப்ப இது வந்து 1 வந்ததுன்னா கண்டிப்பா இது என்னது? லீனியர் ஈக்குவேஷன் தான். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதாவது இந்த 1 ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் லீனியரும் கிட்டத்தட்ட ஒன்னா தான் வரும். இதனுடைய ஆர்டர் வந்து 1 தான் இருக்கும். சரி, ஓகே. ஓகே, இப்ப இதுல 2 கண்டிஷன் ஒண்ணு சொல்றாங்க. இது ஒரு கண்டிஷன், ஆர்டர் 1 இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா லீனியர்னா அதாவது ப்ராடக்ட்ல வரக்கூடாது. இது ஒரு கண்டிஷன் மெயின். ஆர்டர் 1 இருக்கணும். இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா
ப்ராடக்ட் அதாவது ஷுட் நாட் ப்ராடக்ட் அதாவது என்ன அர்த்தம்? மல்டிப்ளே. ஏன் ப்ராடக்ட்னு மல்டிப்ளே தானே, பெருக்கல்லாம் வரக்கூடாது. இதுல வரக்கூடிய மதிப்பெல்லாம் பெருக்கல்ல. அதுக்கு ஒரு உதாரணம் தரேன். இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ், ஒய் இன்ட்டு டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இதுலயே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி தனியா தான் வரணும் இல்லை, இதுலயே வரும் சில சமயம். ஓகேவா? இந்த மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பா அது என்ன கிடையாது, லீனியர் கிடையாது, நாட் லீனியர். என்னது? நாட் லீனியர், லீனியர் கிடையாது. ப்ராடக்ட்ல வரக்கூடாது, வரிசையே பெருக்கல்ல இந்த மாதிரி வந்ததுன்னா அது என்ன கிடையாது, லீனியர் கிடையாது. இந்த ரெண்டு கண்டிஷன் ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? அதாவது ஆர்டர் ஒன்னா இருக்கணும். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மாதிரி ஆர்டர் என்னவா இருக்கணும், ஒன்னா இருக்கணும். அடுத்த கண்டிஷன் என்னன்னா ப்ராடக்ட் அதாவது மல்டிப்ளைல இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அது என்ன கிடையாது, லீனியர் கிடையாது. இது லீனியருக்கு உள்ள கண்டிஷன், இது லீனியர் அப்படிங்கிறதுக்கு உள்ள கண்டிஷன். இது லீனியர் இல்ல. அப்ப லீனியர் இல்லைன்னா 100 பேர் என்ன, நான் லீனியர். அவ்வளவுதான். நாட் லீனியருக்கு பதிலா நான் லீனியர். ஓகேவா? இந்த பேரை நீங்க ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்யலாம் அடுத்தது. அதாவது இது நேரியல் நேரியல் வகைக்கெழு சமன்பாடு, இது வந்து நேரியல் அற்ற வகைக்கெழு சமன்பாடு. அவ்வளவுதான். புரியுதா? இதனுடைய கண்டிஷன் இந்த மாதிரி டெஃபினேஷன் எல்லாம் பார்த்து வச்சுங்க. அது கேட்கலாம். லீனியர், நான் லீனியர். நாட் லீனியர் தான் நான் லீனியர்னு சொல்றோம். ஓகே, இப்ப இது புரியுதா? சரி, இப்ப இது வந்து நான் லீனியர்ல நீங்க இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம். இதுல என்னென்ன அப்படின்னு என்னென்ன சொல்லிக்கலாம். இதுல நான் லீனியர் ஹெட்டிங் போட்டு நான் அதுல சொல்லிடுறேன். non-linear differential equation. ஓகேவா? சரி, நேரியல் அற்ற வகைக்கெழு சமன்பாடு. இப்ப இதுக்கு உதாரணம் இப்ப சொன்னோம்னா பெருக்கல்ல வர்றது. எக்ஸாம்பிள் எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. ரெண்டு இதுல இருக்க பெருக்கல்ல இருக்கீங்க. நடுவில் உள்ளது பிளஸ் பார்க்காதீங்க. நம்ம ரெண்டு வேரி அதாவது ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு இடையில உள்ளது பார்க்கணும். இது ஒண்ணு இது ஒண்ணு, ரெண்டுக்கு இடையில பெருக்கல் இருக்கு. கண்டிப்பா இது என்ன கிடையாது, லீனியர் கிடையாது, நான் லீனியர். ஓகேவா? சரி, அது இந்த ஒரு கண்டிஷன். அடுத்தது என்ன எடுத்துக்கலாம்? இந்த மாதிரி ஒய் ஒய் டேஷ், ஒய் டேஷ்னா என்ன அர்த்தம், டிஒய் பை டிஎக்ஸ்னு அர்த்தம். புரியுதா? ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒய்ய ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒய் டேஷ், ரெண்டு தடவை பண்ணா ஒய் டபுள் டேஷ். இதை டிஒய் பை டிஎக்ஸ் சொல்லலாம், இதை டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ்ன்னு சொல்லலாம். இதுவும் சொல்லலாம், இந்த மாதிரி இது சொல்லலாம். புரியுதா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி பொறுத்திருக்கு. இது ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய். எக்ஸும் இதுவும் இது ரெண்டு என்ன இருக்கு, எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய் ப்ராடக்ட்ல இருக்கு. சரி, ஓகே, இந்த மாதிரி வர்றது எல்லாமே என்னது, நான் லீனியர். ஓகேவா? சரி, அவ்வளவுதான். இந்த பேசிக் கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணலாம், சம் போடலாம். சரி, ஓகே. இதுல ஒரு சிமுலேஷன் பார்த்துட்டு நம்ம நான் லீனியருக்கு ஒரு சிமுலேஷன் பார்த்துட்டு கொஸ்டின் வந்து இதுல எப்படி கேட்கலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். சிமுலேஷன் ஒன்று பார்த்துட்டு வந்துருவோம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, லீனியர் நான் லீனியர் ரெண்டுக்கும் நம்ம இப்ப போட்டோம் இல்லையா, அந்த எக்ஸாம்பிள் படி என்ன செய்யணும், கொண்டு வரணும். சரி, இப்ப பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த ஒண்ணு எடுத்துப்போம். இதுல இருந்து நம்ம எல்லாத்தையும் போய் எடுத்து அந்த இடத்துல வைக்க கூடாது. லீனியர்ல நம்ம லீனியர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்பதான் சொன்னோம் இல்லையா, அதாவது ஆர்டர் ஒன்னா இருக்கணும். ஒய் டேஷ்னு என்ன அர்த்தம், டிஒய் பை டிஎக்ஸ் தானே ஒய் டேஷ். அப்ப ஒய் டேஷ்னா ஒன்னு, ஆர்டர் ஒன்னா இருந்தா கண்டிப்பா எங்க இருக்கும், லீனியர்ல இருக்கும். சரி, வச்சுக்கோமா. ஓகே, வச்சாச்சு. செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, அடுத்தது இன்னொரு வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்தது இன்னொரு இடத்துல ஒய் என்ன இருக்கு, அந்த ஒரு ஒய் டேஷ் இருக்கு. ஓகேவா? இதை கொண்டு போய் எங்க வைக்கலாமா? ஓகே, வச்சாச்சு ஒய் டேஷ். சரி, இப்ப இந்த டேஷ் இல்லாதது கொண்டு அங்க வைப்போம். டேஷ் இல்லாததை வச்சு செக் பண்ணுவோம். ஓகேவா? சரி, நம்ம டேஷ் இல்லாததை வச்சு இது என்ன பண்ணலாம்னா, டேஷ் இல்லாதது இங்க வராது. நான் ஏன் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதாவது இங்க எங்கேயுமே டிஒய் பை டிஎக்ஸ், இங்க டியூ பை டிடின்னு இருக்கு. ஓகேவா? டியூ பை டிடினா யூ டேஷ். இது என்னது, யூ டேஷ்.
யூ டேஷ்ங்கிறது என்ன பண்ணலாம், நமக்கு வரலாம், யூ டேஷ்ங்கிறது இங்க வரலாம், அதனால இங்க கரெக்ட் கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது இந்த போட்டு பாருங்க. ஓகேவா? ஓகே, எல்லாமே போயிடுது. நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டுக்கலாம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப நம்ம எங்கெங்க நம்ம லீனியர் என்னென்ன கொண்டு வரணுமோ அதெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம், கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். ஒய் டேஷ்ங்கிறது இதுல வரும். நீங்க இன்னொரு மாடல்ல இந்த ப்ராடக்ட்ல வந்தா நமக்கு வரக்கூடாதுன்னா, ப்ராடக்ட் எதுல வரக்கூடாதுன்னா இந்த ஒய் டேஷோட தான் வரக்கூடாது. நல்லா காதுல வாங்கிங்க. நம்ம ப்ராடக்ட் வந்தா அது லீனியர் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். லீனியர் எங்க வரக்கூடாதுன்னா இங்கதான் ப்ராடக்ட் வரக்கூடாது, ஒய் டேஷ்ல. இது வந்து சாதாரண கான்ஸ்டன்ட் தான், இங்க வரலாம் ப்ராடக்ட். ஓகேவா? இங்கேதான் வரக்கூடாது, அதனால இது லீனியர்ல போடலாம். ஓகேவா? அந்த மாதிரி டவுட்லாம் உங்களுக்கு வரலாம். இப்ப பாருங்களேன், இந்த இது வந்து நான் லீனியர் தான் கொண்டு வரணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒய் டேஷோட ப்ராடக்ட்ல நம்பர் இருக்கு, ஒய் டேஷ்ல ப்ராடக்ட்ல நம்பர் வரக்கூடாது. அப்ப எதுலதான் வரணும், நான் லீனியர்ல தான் அது வரணும். அது மாதிரி நீங்க ஒன்னொன்னா என்ன பண்ணணும், கீழே உள்ள வேல்யூ தான் செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அதுல வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப நம்ம அடுத்தது இந்த மாடல்ல ஒரு 2-3 கொஸ்டின் தரேன். எது இது நான் லீனியரா நான் லீனியரா அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். எக்ஸாம்பிள் சொல்லி அதுல இருந்து கொஸ்டின் கேட்கிறேன். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இப்ப வந்து 2 இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் கியூப் ஈக்குவல் டு 0. ஓகேவா? சரி, இது வந்து நம்ம வந்து டிஃபரன்ஷியல். நான் இது கேட்கறது வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல். இதுல ஒண்ணு கேட்கறேன், அதுல ஒரு கொஸ்டின் கேட்கறேன். ஆர்டினரி டிஃபரன்ஷியலா இல்லையா அப்படிங்கறது கேட்கிறேன். இது உண்டா இல்லையா? ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன வரணும், அந்த டெஃபினேஷன் உங்களுக்கு ஞாபகம் வரணும். டிஒய் பை டிஎக்ஸ் ஒண்டி தான் வரணும். இதுல என்னுடைய ஆர்டர் என்னவா இருக்கணும், ஒன்னா இருக்கணும். அப்படி வந்தாதான் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொன்னேன். இப்ப இங்க அது மாதிரி இருக்கா? இல்ல. ஏன்னா அதை விட பெருசா டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு. கண்டிப்பா இது என்ன கிடையாது, ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடையாது. நாட் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். புரியுதா? அப்ப இந்த டெஃபினேஷனை நீங்க படிச்சாதான் இது இருக்கா இல்லையான்றத உங்களுக்கு தெரியும். இல்லையா? இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டு அதோட முடிச்சிடறேன். ஓகே, லாஸ்ட் ஒன். ஒய் டேஷ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு சைன் ஒய். இது வந்து லீனியரா நான் லீனியரா? லீனியரா நான் லீனியரான்னு கேக்குறேன். ஓகேவா? சரி, இது வந்து என்னது, நம்ம இங்க ஃபங்க்ஷன்ல நம்ம இதுல சொல்லும் போது புக்ல என்ன கொடுத்துருவாங்களோ அதே மாடல் போய் பார்த்துப்போம் நம்ம. சரி, இப்ப இதுல வந்து நான் லீனியர் தான் இது என்னது, நான் லீனியர். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப இது வந்து 2 கொஸ்டினுக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா நான் உங்களுக்கு போட தெரியும். ஓகேவா? ஏன்னா இது ப்ராடக்ட்ல இருக்கு. ஏன் இன்னொன்னு சொல்லலாம், நான் முன்னாடியே சொன்னீங்க மிஸ், ஒய்யோட சேர்ந்தாதான் நம்ம வந்தாதான் அது நான் லீனியர்னு சொல்லி. இப்ப வந்து ஒய் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் வந்து திரும்பி ரிப்பீட் ஆகக்கூடாது லீனியர் தான். ஒரு ஃபங்க்ஷன் ஒரு தடவை தான் வரணும். இப்ப இங்க ஒய்ங்கிற ஃபங்க்ஷன் 2 தடவை வந்திருக்கு. அப்ப இது கண்டிப்பா என்னது, நான் லீனியர் தான் வரும். அதையும் நான் முடிச்சுங்க. ஏன்னா ப்ராடக்ட் தான் ஒவ்வொன்னா ஒய் ஒய் ஒய்னு வந்துட்டே இருக்கு. ஒய் வந்திருக்கு, அடுத்து ஒய் டேஷ், அடுத்தது ஒய் டபுள் டேஷ், அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் ரிப்பீட் ஆனாலும் அது என்ன கிடையாது, லீனியர் கிடையாது. ஓகேவா? இந்த 2 இதே மாதிரி மாடல்ல நீங்க டவுட் வச்சு பார்த்துங்க. ஓகேவா? சரி, ஓகே. இதனுடைய கண்டினியூவேஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல போட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.